ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாமா வீட்டில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சுடலான்ட்டு இருக்கோம். என்னென்னு தெரியல, திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு தேங்காய் சுடலான்ட்டு. அதனால் நானும் மாமாவும் தேங்காய் சுட போகிறோம். தேங்காய் எடுத்துகிட்டு வராரு மாமா. ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்து உரிச்சிக்கலாம். தேங்காய் கடையில் வாங்குறதுலாம் இல்லை காய்ஸ், நம்ம தென்னை மரத்துலேருந்தே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து உரிக்கிறது தான். தேங்காய் உரிச்சிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக தேங்காய் உரிச்சிடலாம் எம்டி இருந்ததுன்னா. அவ்வளோதான், தேங்காய் ரெடி. நம்ம உரிச்சிட்ட தேங்காயில் அருவா வச்சு ஒரு ஓட்டை போட்டுப்போம். ஓட்டை போட்டு உள்ளே இருக்க தண்ணியெலாம் எடுக்கணும் வெளியே. அவ்வளோதான், நம்ம மாமா எடுத்துகிட்ருக்காரு உள்ளே இருக்க தண்ணியெலாம் வெளியே. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த தேங்காயில் இப்போ ஓட்டை போட்டதில் உள்ளே இருந்த தண்ணியெலாம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவுள், பொட்டுக்கடலை, வெல்லம் இதெல்லாம் உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், 2 தேங்காய் எடுத்துக்கிட்டோம். இன்னொரு தேங்காய் நான் ஓட்டை போட்டிருக்கேன். மாமா அங்கே ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. இதையும் இப்போது இது பண்ணிட்டு அடுத்து வந்து நல்லா ஒரு பச்சை குச்சா தேக்குச்சை வந்து இதில் வந்து சொருவிக்கணும். சொருவிட்டு நம்ம நெருப்பு ஏற்றி காட்டுற வேண்டியதாங்க. ஹாய் கைஸ், நானும் எங்கள் அண்ணன் கூட வந்துட்டேன். இப்போ நான் வந்து தேங்காயில் இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ண போகிறோம். தேங்காயில் ஃபில் பண்ணிட்டுருக்கோம். முன்ன ஃபில் பண்ணிட்டோன்னு சொன்னால அதுக்கப்புறம் தட்டி பார்த்தா இன்னும் கொஞ்சம் கேப் இருந்தது, அதை ஃபில் பண்ணிட்டுருக்கோம். இது தேங்காய் ஃபுல்லாக ஃபில் ஆகிற வரைக்கும் ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபில் ஆனதும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். முக்கால்வாசி தான் ஃபில் பண்ணணும், பேலன்ஸ் தண்ணி ஊற்றணும். முக்கால்வாசி வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க, மீதி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். இது பேசுனது யாரும் இல்லை, நம்ம தேவா 2.0 தான். நான் தேவா 2.0 பேசுங்க, ஏதாச்சும் அவன் மூஞ்ச காமிச்சு பேசுங்க. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 2-3 வீடியோவில் வந்துருக்க மாட்டேன், சாரி. இப்போ இந்த குச்சை சொருவ போகிறோம். இந்தாங்க, அங்கே ஆல்ரெடி மாமா ஒரு குச்சி சரி ஏற்றான்ட்டாங்க. இப்போ செகண்ட் தேங்காய்க்கு வந்து கொட்ட போகிறோம் காய்ஸ். இது வந்து எங்கள் பெரிய மாமா, பக்கத்தில் எங்கள் சின்ன மாமா நிற்கிறாரு. இப்போ அந்த குச்சை சீவிட்டு சொல்லணும், எல்லாம் பிடிங்கிட்டு வந்துடும். சரிங்களா? நான் தட்டுன இப்போ எல்லாம் பிடிங்கிட்டு வந்துடும். பாடியில் எரியக்குள்ளே அந்த ப்ரெஷர் காரணமாக அது பிடிக்கும். ஆனால் இந்த தீப்பொடி திருப்ப இது வர எந்த பக்கம் வரச்சுனாலும் வந்து நேரம் போயிடும். இப்போ அண்ணன் வந்து பற்ற வைக்க போகிறாரு. நல்லாவே பற்றிச்சு காய்ஸ். கிடைக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தேங்காய் அப்படியே லைட்டாக அடிச்சிருக்கு பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு ஒரு சைடு. இன்னும் ஒரு 10 நிமிஷம். இப்போ நான் தாண்டா ஊற டாப்பில் வைக்கிறேன். காய்ஸ், நாங்கள் ரொம்ப தீயை விட்டான்னு நினைக்கிறேன். நம்ம உள்ள தேங்காய்லாம் எரிஞ்சு வந்துட்டுருக்கு. ரைஸ் அப்படியே தேங்காய் எடுத்தோடனே அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிப்போம். எதுக்குன்னா அதில் இருக்க ஹீட்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. மாமா கழுவிட்டுருக்காரு, நான் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டுருக்கேன். அப்புறம் மிச்சம் இருக்கிறதையும் அமுச்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க ஓடெல்லாம் எடுத்துப்போம்.
நீங்கள் எடுத்து வச்சு சார்கோலாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக கருக விட்டோம், நீங்கள் கொஞ்சம் டைமிங் பார்த்து எடுத்துக்கங்க. வீடியோ எடுக்கிறியா ரைஸ்? என்னடா ஆடி 18 இல்லை, ஆடி 18க்கு தான் இது செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு எப்போ இதை சாப்பிடணும்னு தோணுதோ அப்போலாம் செஞ்சு சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இதை பாருங்க, இந்த குச்சோட நிலமை எப்படி ஆயிடுச்சுட்டு. தண்ணி அப்படியே எடுத்துருவா. சரி, பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு நல்லாவே தெரியும். இதை இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். அப்படியே அருடா 2 பார்த்துங்க. போதும் அதுதான். கருத்து வெந்து போச்சு உள்ள இருக்குது. இனிப்பா இருக்கு. இனிப்பு இல்லாத சொல்றாங்க, நீ இனிப்பா இருக்குது.